பெருமாளுடைய தீட்சை எடுத்துக்கிட்டா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ள கவர்ந்தானே அண்டர்கோண அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கண்ணனை பார்த்தா இந்த கண்ணு வேற எதையும் பார்க்க கூடாதுங்கிறான். செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமோ என்று தீருமே இம்மையில் ராமாங்கிற 2 எழுத்துக்கு இவ்வளவு உயிர் இருக்குங்கிறான். அத போல சிவபெருமான் தீட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சர்வகாலமும் அவனே ஈசனே கதி என்று நீ இருப்பியானா அவனுடைய அருள்கடாட்சியம் உனக்கு கிடைக்கும். உண்மையிலே தீட்சை எடுத்துட்டு போனா உன்னை யார் பார்த்துட்டு போனாங்கன்னா ஐயோ சொல்லாத, ஆஹா மகான் வந்து விட்டார். ஏன்னா ஐயோன்னா யாரு தெரியுமா, எவன் தேவன் பொண்டாட்டி பேரு ஐயோன்னு பேரு. இந்த வேதத்தை கத்துக்கிட்டவங்க